நம்ம எல்லாருமே நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருப்போம் இல்லையா? சரி, எடுத்தாச்சு. ஆனா ஒரு அவசரம்னு வரும்போது அது உண்மையிலேயே கை குடுக்குமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுவோம். ஏன்னா இதுல நாம கவனிக்காம விடுற ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம பல வருஷ சேமிப்ப அப்படியே கரைச்சிடலாம். கொஞ்சம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன். உங்க கையில பாலிசி இருக்கலாம். ஆனா அந்த பாலிசி பேப்பர்ல இருக்கிற எழுத்துக்களுக்கும், நிஜமா ஒரு ஹாஸ்பிட்டல் பில் நம்ம கைக்கு வரும்போது இருக்கிற அதிர்ச்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த நேரத்துல உங்க பாலிசி உங்கள காப்பாத்துமா? என்னது? ஒரே ஒரு வரியான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அதுதான் உண்மை. நெறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகள்ல எங்கேயோ ஒரு மூலையில ஒளிஞ்சிருக்கிற அந்த சின்ன வரிக்கு நம்ம குடும்பத்தோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியே தலைகீழா புரட்டி போடுற சக்தி இருக்கு. அப்போ அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். சரி, முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம பெரியவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா சூழல் எவ்வளவு மோசமா இருக்குன்னு பார்க்கலாம். மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், அதாவது மருத்துவ செலவுகளோட விலைவாசி, இது வருஷத்துக்கு 13% அதிகரிக்குதாம். யோசிச்சு பாருங்க, நம்ம சம்பள உயர்வை விட, பெட்ரோல் காய்கறி விலை உயர்வை விட இது ரொம்ப ரொம்ப அதிகம். ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம நாட்டுல 4ல 3 பெரியவங்களுக்கு, அதாவது 75% ஏதாவது ஒரு நீண்ட கால நோய் இருக்கு. அது சுகரா இருக்கலாம், பிபியா இருக்கலாம். இதனால அவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இப்ப இந்த சாட்ட பாருங்க, மனசை என்னமோ பண்ணும். தேவை 100% பேருக்கு இருக்கு, ஆனா பாதுகாப்பு வெறும் 18% பேருக்கு தான். இந்த பெரிய கேப், இது வெறும் நம்பர் கிடையாது, இது ஒரு பெரிய அபாயமணி. ஓகே, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. உங்க பாலிசிக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டு சரியான நேரத்துல உங்க பணத்தை காலி பண்ற அந்த ஆபத்தான விஷயங்கள் என்னென்னு தோண்டி துருவி பார்க்கலாமா? எல்லாத்தையும் விட நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ரூம் ரெண்ட் லிமிட், அதாவது அறை வாடகைக்கான உச்ச வரம்பு. பார்க்க சின்ன வார்த்தை மாதிரி இருந்தாலும் இதுதான் நம்ம பாலிசியோட உண்மையான வில்லன். இது வெறும் ரூம் பில்ல மட்டும் குறைக்காது, மொத்த பில்லையும் காலி பண்ணிடும். என்னது, ரூம் ரெண்ட் லிமிட் தானே, அதனால என்ன பெருசா ஆயிட போதுன்னு தோணுதா? சரி வாங்க, இதோட முழு விளைவும் எப்படி இருக்கும்னு ஒரு நிஜமான உதாரணத்தோடயே பாத்திரலாம். இந்த டேபிள கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ உங்க பாலிசில ஒரு நாளைக்கு ரூம் வாடகைக்கு லிமிட் 5000 ரூபான்னு வச்சுப்போம். ஆனா நீங்க அட்மிட் ஆன ரூமோட வாடகை 10,000 ரூபாய். அதாவது லிமிட்டை விட டபுள் மடங்கு. இங்க தான் அந்த ட்விஸ்டே இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனி, நீங்க லிமிட்டை விட 50% அதிக செலவு பண்ணிட்டீங்க, அதனால நாங்க ரூம் வாடகையில மட்டும் இல்ல, டாக்டர் ஃபீஸு, மருந்து, டெஸ்ட்னு மொத்த பில்லையும் 50% குறைச்சு தான் தருவோம்னு சொல்லிடுவாங்க. அப்போ 90,000 ரூபாய் பில்லுல அவங்க தர்றது 45,000 ரூபாய் தான். மீதி 45,000 நீங்க உங்க பாக்கெட்லேருந்து போடணும். இப்ப புரியுதா அந்த பொறி? பாத்தீங்களா? இந்த ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் போதும். நம்ம வருஷ கணக்கா பிள்ளைங்களோட படிப்புக்கு, கல்யாணத்துக்குன்னு கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எல்லாம் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ல காணாம போயிடும். சரி சரி, எவ்வளோ பிரச்சனையா இருக்குன்னு பயப்படாதீங்க. எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இந்த எல்லா ஆபத்துல இருந்தும் நம்ம அப்பா அம்மாவை பாதுகாக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அப்போ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பொறிகள்ல சிக்காம இருக்க நாம என்னதான் செய்யணும்? வாங்க இந்த பகுப்பாய்வோட முக்கியமான ஆலோசனைக்கு வருவோம். இதோ இதுதான் அந்த தங்க விதி. ரொம்ப சிம்பிள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்க பெற்றோருக்கு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிடுங்க. தாமதிக்கவே தாமதிக்காதீங்க. ஏன் சீக்கிரமா வாங்கணும்னு கேக்குறீங்களா? அதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1. பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும், வாழ்நாள் முழுக்கவுமே கம்மியா தான் இருக்கும். 2. அவங்களுக்கு பெரிய நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி வாங்கினா பாலிசி ரிஜெக்ட் ஆக வாய்ப்பே இல்ல. 3. வெயிட்டிங் பீரியட்னு ஒன்னு இருக்கும், அது அவங்க ஆரோக்கியமா இருக்கும்போதே முடிஞ்சிடும். 4வது, ரொம்ப முக்கியமானது, உண்மையிலேயே தேவைப்படும்போது எந்த நிபந்தனையும் இல்லாம முழு கவரேஜும் கிடைக்கும். சரி, பாலிசி வாங்கும்போது சில முக்கியமான வார்த்தைகளை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஒரு ஸ்மார்ட் பையரா இருக்க முடியும். வாங்க அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல கோபேமெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு தடவை கிளைம் பண்ணும்போதும் மொத்த பில்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை நீங்க உங்க கையில இருந்து கட்டணும். உதாரணத்துக்கு 10% கோபேமெண்ட்னா பில் 1,00,000 ரூபாய்க்கு நீங்க 10,000 ரூபாய் கட்டணும். பாலிசி எடுக்கும்போது இந்த கண்டிஷன் இருக்கான்னு மறக்காம பாருங்க. அடுத்து ரெஸ்டரேஷன் பெனிஃபிட். இது ஒரு சூப்பரான அம்சம். எப்படின்னா, ஒரு வருஷத்துல உங்க பாலிசி தொகை முழுசா தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே வருஷத்துல திரும்பவும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பாலிசி தொகையை மறுபடியும் முழுசா ரீஃபில் பண்ணிடும். இது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி வேலை செய்யும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். அடுத்தது நோ கிளைம் போனஸ், அதாவது என்சிபி. இது என்னன்னா, நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணலனா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற ஒரு போனஸ். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீங்க எக்ஸ்ட்ரா காசு கட்டாமலேயே உங்க பாலிசியோட கவரேஜ் தொகை தானா அதிகமாகிட்டே போகும். இது ஒரு பெரிய வரம் மாதிரி தான். ஓகே,
இப்ப நாம பேசின எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான பாத்திரலாம். சுருக்கமா சொல்லணும்னா நீங்க 4 விஷயத்த மனசுல வச்சுக்கணும். 1 தங்க விதி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இன்சூரன்ஸ் வாங்குங்க. 2 ஆபத்து மண்டலம். ரூம் ரெண்ட் லிமிட், கோபேமெண்ட் மாதிரி விதிகளை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. 3 ஸ்மார்ட் தேர்வுகள். ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட், நோ கிளைம் போனஸ் மாதிரி நல்ல அம்சங்கள் இருக்கான்னு பாருங்க. கடைசியா உங்க ஒரே இலக்கு உங்க குடும்பத்தோட கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை பாதுகாக்கிறது தான். சரி, இந்த பகுப்பாய்வோட இறுதியில ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. நாளைக்குன்னு ஒரு எதிர்பாராத மருத்துவ செலவு வந்தா அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்க குடும்பத்தோட சேமிப்பு உண்மையிலே பாதுகாப்பா இருக்கா? யோசிக்காதீங்க. இன்னைக்கே உங்க பாலிசி எடுத்து ஒரு தடவை முழுசா படிச்சு பாருங்க.